இது இல்லாமல் உலகத்திலே புரட்சியே கிடையாது. இதில் பலவரும் புரட்சியாளர்கள், மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள். நாம் அறிந்து ஸ்டாலின், லெனின், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, மா சேத்துங்கு, எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, எல்லா பெரும் மேதைகளும், பெருந்தலைவர் காமராஜர், எங்களுடைய தாத்தா காமராஜர், எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர், எல்லாரும் இந்த ஒளிவாங்கிங்கிற இந்த கருவியில் முழக்கத்தை முன்வைத்து தான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள். இங்கே யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம், ஆனால் ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது. அதனால் இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு வாக்கு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால் ஒருபோதும் நாங்கள் பின்னடைய போகிறதில்லை. எந்த சின்னம்னாலும் போட்டிடுவது. கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன், அது சரியாக வரல. அதனால தான் இந்த சின்னத்திலே நிற்கிறேன். என்னுடைய அன்பு மக்கள், எங்களை உற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். அதனால் இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக, நாங்கள் பெரிதும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு நெருக்கடியையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்பது நீங்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையில்தான். சமூக நீதியை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். பெண்ணிய உரிமையை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். நாங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் களத்திலே சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை, நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள், நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதிலே நீங்களே கவனிக்கலாம். கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம், வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்ன வருது, உடனே குக்கர் சின்ன வருது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபஸ்ட்டு குக்கர் சின்ன வந்துடுச்சு? கூட்டணி வச்சா வரும். நான் வைக்க மறுத்துட்டேன், ஏன்னா நான் வைக்க மாட்டேன்.